அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். புதுச்சேரி அருகே சுண்ணாம்புப்பாறு படகு குழாம் செல்லும் சாலையில் பைக் மீது கார் மோதி ஏற்பட்ட விபத்தில் நீரில் மூழ்கி ஒருவர் பலியாகி இருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, வணக்கம். இந்த விபத்து எப்படி நடந்தது? முழு விவரங்கள். வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அந்த இதை நியூஸை கேட்டிருப்பீங்க. பாண்டிச்சேரி சுண்ணாம்பாறு நோனாங்குப்பத்தில் உள்ள அந்த பகுதியில் அந்த 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 இடத்த பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், 2 பேர் தான் வர முடியும். ஆக்சுவலாக அதுவே வந்து 2 வே. அதில் 2 வே போகிறது ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கும்போது பின்னாடி உள்ள காரை நல்லா பாருங்கள். இது வந்து வாலண்டியராக இது வந்து மர்டர் பண்ணுற மாதிரி தான். இது அசாசினேஷன். இது வேணிக்குன்னு இது செஞ்சது தான். இதுக்கு என்னன்னாக்கா இது வந்து மர்டர் அட்டம்ப்ட்லாம் கிடையாது, அசாசினேட் பண்ணது. இதுக்கு வந்து என்ன, இது வந்து உங்களுக்கு 14 வருஷம் இல்லைனாக்கா தூக்கு தண்டனை தான் ரத்து பண்ணியாச்சு. இல்லைனா உங்களுக்கு வந்து டிரைவரை வந்து நீங்கள் வந்து லைஃப் சென்டென்ஸ் கொடுங்க. அவனுக்கு வந்து பனிஷ்மெண்ட் உங்களுக்கு இப்போ நாட் ஓன்லி பனிஷ்மெண்ட், உங்களுக்கு வந்து லைஃப் சென்டென்ஸ் கொடுத்தா கூட பத்தாது, உங்களுக்கு வந்து ஃபைன் வந்து அந்தளவுக்கு இருக்கணும். அப்போ தான் மற்றவங்க திருந்துவாங்க. அப்படி இல்லைனாக்கா உங்களை யாருமே காப்பாற்ற முடியாது. இப்போ இது பாண்டிச்சேரியில் இந்த சர்வசாதாரணமாக நடக்குது விபத்து. பாண்டிச்சேரி நாட் ஓன்லி பாண்டிச்சேரி, இது எல்லா ஸ்டேட்லேயும் தான். அட்லீஸ்ட் பாண்டிச்சேரியிலையாச்சும் நீங்கள் ஒரு சின்ன ஸ்டேட்டு, அந்த ஸ்டேட்டையாச்சும் ஒழுங்காக வந்து நம்ம இது பண்ணணும், ஒழுங்காக வச்சுக்கணுன்னாக்கா அதுக்கு வந்து ஒழுங்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஒழுங்காக கொண்டு வாங்க. யூனியன் டெரிட்டரி எவ்வளோ பேர் வராங்க, டூரிஸ்ட் வந்து எந்த அளவுக்கு நான் வேர்ல்டுலேயே பார்த்தா வந்து செகண்ட் பீச்சஸ் நிறையா இருக்குது பாண்டிச்சேரியிலன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ப்ரைஸ் எல்லாம் வேறு வாங்கணும். அப்படி இருக்கும்போது எப்படி வந்து உங்களுக்கு அடிக்கடி இப்போ பார்த்தா 3 பேர் வந்து போன வாரம் வந்து வீராம்பட்டத்தில் இறந்துட்டாங்க. அது ஒரு பெரிய இது தண்ணியில் இதாகி இதை மாதிரி என்னென்ன தெரியல. பாண்டிச்சேரிக்கு கெட்ட நேரம் வருதா நினைத்தல, எல்லாம் சாவில் தான் வருது. அதனால் வந்து டிராஃபிக்கை வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை இதை வந்து அரசியல்வாதியும் சொல்ல முடியாத, யாரை சொல்கிறதுன்னு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அரசாங்கம் நடக்கலையானு தெரியல. இது வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு கலெக்டர் இருக்கார், டிப்டி கலெக்டர் இருக்காங்க, அதுக்கு செக்ரட்டரி இருக்காங்க, டிராஃபிக்கு எஸ்பிலேருந்து ஐஜிலேருந்து இன்னும் நிறைய பேர் எவ்வளோ பேர் இருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து ரோடு இன்ஸ்பெக்டர் அது இதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு அதுக்குன்னு தனி செக்ஷனாக இருக்குது. இதெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி ஒன்றுமே கண்ட்ரோல் ஸ்பீடு வந்து ஓவராக போகிறாங்க. அவங்களாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாதா? ஆர்டிஓலாம் என்ன இருக்கீங்க? ஆர்டிஓவுக்கு போனால் லஞ்சம் தான் தலைவிரிச்சு ஆடுது. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது. எதையுமே ஒரு ரெகுலேட் பண்ணுறதே இல்லை. இதுக்கெல்லாம் வந்து காலம்தான் பதில் சொல்லணும். மக்கள் உயிர் தான் எல்லாம் போய்கிட்டு இருக்குது. Thank you.